பெரம்பலூர் அருகே லாரி மீது வேன் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் 20 பேர் படுகாயமடைந்துள்ளதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பெரம்பலூர் அருகே லாரி மீது வேன் மோதி 20 பேர் படுகாயமடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், இந்த விபத்து குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கற்பகம். கடலூர் மாவட்டம் வேப்பூர் தாலுகா மன்னப்பாடியைச் சேர்ந்த 25 பேர் கொண்ட ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வேன்ல வந்திருக்காங்க. அந்த வேனை சுரேஷ் என்பவர் ஓட்டி வந்திருக்கிறாரு. பெரம்பலூர் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை எளம்பலூர் தண்ணீர் பந்தல் ரோவர் கல்லூரி அருகே அதிகாலை 3 மணிக்கு வந்தபோது குறுக்கே பார்த்தோம்னா கடலூர் பெண்ணாடத்திலிருந்து சிமெண்ட் ஏற்றி கொண்ட லாரி ஒன்று கேரளை நோக்கி செல்வதற்காக சாலையை கடக்க முற்பட்டிருக்கு. அப்போ அந்த லாரி மேல இவங்க பயணிச்ச அந்த வேன் மோதி கவிழ்ந்திருக்கு. இந்த விபத்தால திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கு. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெரம்பலூர் போலீசார் விபத்தில் காயமடைந்த வேன் ஓட்டுநர் உட்பட சுமார் 20க்கும் மேற்பட்டவரை 108 ஆம்புலன்ஸ் மூலம் பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்காங்க. அதனைத் தொடர்ந்து அங்க போக்குவரத்து சரி செய்யும் பணியிலும் ஈடுபட்டிருக்காங்க. இந்த விபத்துல பார்த்தோம்னா எல்லாருக்கும் தலை, முகம், கை மற்றும் காலில் காயம் ஏற்பட்டிருக்கு. அதுல ஒருத்தர் மட்டும் ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காரு. இந்த லாரி ஓட்டுநர் தலைமறைவு ஆகிவிட்டதா சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த விபத்து தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வராங்க. லாரி ஓட்டுநர் வேன் வந்ததை கவனிக்காம சாலை கடக்க முற்பட்டதே இந்த விபத்துக்கான காரணம் என்று முதற்கட்ட விசாரணையில சொல்லப்படுது கற்பகம். மேலும் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வீட்டுக்கு போயிருக்கோமே, இந்த மாதிரி சம்பவம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்ப பக்தர்லாம் ரொம்ப வேதனைக்குள்ளாகியிருக்காங்க. இந்த சம்பவமானது தற்போது பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது கற்பகம். விவரங்களுக்கு நன்றி சரவணன்.